டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் அவர்கள் சொல்கிறது, அதுக்கு பதிலடி கொடுத்தது. அது மாத்திரம் இல்லாமல் விஜய் அவர்கள் பெருசாக ஏதோ பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாடே வந்து வியப்பாக அடைஞ்சுது. என்னதான் பேச போகிறாரு, இப்போ இளைஞர்கள் வேலைவாய்ப்பு, பெண்கள் பாதுகாப்பு, அது மாத்திரம் இல்லாமல் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தது. அது என்ன முக்கியமாக ஆளுநர் உரைக்கு இவர் நன்றி தெரிவிக்க போகிறாரு. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா முன்னாடி நாள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். மக்களின் குரலாகவே அவர் கேள்விகள்லாம் முன்வைத்தார். இதற்கு இவர்கிட்ட இருந்து என்ன ப்ராப்பரான ஒரு பதில் வரப்போகுது அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்திருந்த மாதிரியே திரும்பவும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கிறார் விஜய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசின உரைகள் எல்லாத்தையுமே நீங்கள் தொகுத்து கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்து கேட்டிங்கன்னா, பிரச்சாரங்களில் விஜய் எப்படி பேசுவாரோ அப்படி தான் பேசுகிறாரு அப்படின்னு இங்கே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் பல விஷயங்கள் நடந்தது. செங்கோட்டையன் அவர்களையும் சபாநாயகர் அவர்கள் வச்சு செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வந்து பார்த்திங்கன்னா, விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே நடந்து கொண்ட அந்த விதம், அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய பேச்சுகள், இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சர்ச்சைகளுக்குள்ளாக்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சட்டமன்ற மரபையே அவர் மீறி இருக்கிறாரு, மாண்பையே மீறி இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு, ஒரு ஒரு மாண்பு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி கையாளணுமோ அப்படி தான் கையாண்டிருக்கணும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை விஜய் அவர்கள் சரியாக செஞ்சுருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவர் பேசின பேச்சுகள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசினார். இதில் குறிப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்மாக் விவகாரத்தில் பார்ட்டி ஃபண்டுன்றது ஒன்று போச்சு, கட்சி நிதியாக போயிடுச்சு, இது எல்லாமே இன்னைக்கு கஜானாக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு பேச்சு ஆதாரமற்ற ஒரு பேச்சு அப்படின்றது தான் எதிர்க்கட்சிகளுடைய வாதமாக இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் ஆரம்பத்துலேருந்து பேசிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டிருந்தாங்க. இவர் என்னென்ன பேசுகிறாரு, என்னென்ன வார்த்தைகளை விடுறாரு. ஏன்னா அவர் வந்து அவைக்கு வந்து ஒரு குந்தகம் விளைவிக்கிற அளவுக்கு தான் அவருடைய வார்த்தைகள் பிரயோகமாக தான் இருந்தது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது எல்லாமே ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எதிர்க்கட்சி தரப்புலேருந்து யாருமே எதுவுமே எழுந்து கேள்வி கேட்கவே இல்லை. ஆனால் இந்த வார்த்தைகளை சொன்ன உடனேயே இது பொதுவாக பேசுகிற ஒரு வார்த்தை, ஆதாரம் இல்லாமல் பேசுகிற வார்த்தை. ஏன்னா முன்னாடி இந்த கவர்மெண்ட்டை டார்கெட் பண்ணி பேசுகிற வார்த்தை. பார்ட்டி ஃபண்டுன்றாரு, அது எந்த பார்ட்டி அப்படின்றத ஓப்பனாக சொல்லணும். தைரியம் இருந்தால், அவங்க கிட்ட ஆதாரம் இருந்தால், தைரியம் இருந்தால் சவாலே விட்டார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருக்கு சவாலே விட்டார். அவர் பேசுறது தப்பு, தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கிறார். தைரியம் இருந்தால் எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க, அதை நாங்கள் வழக்காக நீங்கள் தொடருங்க, அதை நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஓப்பன் சேலஞ்ச் விட்டார். உடனே இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் கோவம் வந்துருச்சு. உடனே இவங்க வந்து ஏய் அப்படி இப்படின்னு ஏறி என்ன பண்ணாங்க, அங்கே எகிற ஆரம்பிச்சாங்க. அது இந்த பக்கமும் எகிற ஆரம்பிச்சாங்க. உடனே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஸ்கோர் பண்ணுறாராம். எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு தவறான பிம்பத்தை வந்து காட்டுறாங்க அப்படின்றத இங்கே பார்க்கணும். மக்களுக்கு வந்து லைவ் நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுறீங்க. மைக் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பேசும்போது மட்டும் மைக் வைக்கிறீங்க. அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னவோ இவங்க மேலே தப்பே இல்லாத மாதிரியும் எல்லா தப்பும் அவங்க செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ராஜ்மோகன் அவர்கள் சொல்கிற மாதிரி அங்கேருந்து ஏன்னு எங்களுக்கு ஒரு சொல்கிறாங்க, இங்கேருந்து நாங்கள் சொல்லாமலாம் கிடையாது, நாங்கள் வந்து சகிப்புத்தன்மை எப்படி அப்படின்றது நாங்கள் இந்த அவைக்கு முன்மாதிரியாக இருக்கிறோம். ஸோ எதிர்க்கட்சி தலைவர்கள் அவங்களும் என்ன பண்ணுறோம், இந்த சகிப்புத்தன்மையை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ராஜ்மோகன் அவர்கள். ஸோ ராஜ்மோகன் அவர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, சகிப்புத்தன்மையை பற்றி எதிர்க்கட்சிகளுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களே, ஒரு தடவையாச்சும் உங்கள் தலைவருக்கு சகிப்புத்தன்மையை பற்றி நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்களா அப்படின்ற ஒரு மாதிரி கேள்வி தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா சகிப்புத்தன்மை இல்லாததுனால தான் இஷ்டத்துக்கு அவர் இப்படி பேசுகிறாரு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, திமுகவை அட்டாக் பண்ணணும், திமுகவை டார்கெட் பண்ணணும், ஸ்டாலின் சாரை டார்கெட் பண்ணணும், இப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் ஸ்பீச் இருந்ததை கண்டி மக்களுக்கு ஒரு புரோஜனமான ஸ்பீச்சாக இருந்தா அப்படின்னா கிடையவே கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட மத்திய குழு உறுப்பினர் பாலபாரதி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயுடைய பேச்சு குட்டீஸுக்கு வேணால் விரும்பலாம், அவங்களுக்கு வேணால் பிடிக்கும், நம்மளுக்கு அது ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அமளி துமளிலாம் போயிட்டு இருக்கும்போது சபாநாயகர் அவர்கள் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாரு, இது ரெண்டு தரப்பினர் என்ன பண்ணாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதில் அவை முன்னவர் அவர் என்ன பண்ணுறாரு, எழுந்து உடனே வந்து என்ன பண்ணுறாரு, மைக் எடுத்துட்டு பழைய கதையில் எடுக்கிறார். திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் அப்படி பண்ணீங்களா, அதெல்லாம் நடந்துக்கூடாது, கம்முன்னு இருங்க, சும்மாலாம் குரல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணுறாரு, எழுந்து என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, நோட் பண்ணிட்டு இருக்கார் சபாநாயகருக்கு. சபாநாயகருக்கு என்ன ஆச்சு எதுன்னு தெரில, திடீர்னு செங்கோட்டையன் மேலே எரிஞ்சு விழுந்தார்.
மாண்பை குலைக்கிற விதமாக நீங்கள் நடந்துக்கிறீங்க, அவைக்கு குந்தகம் விளைக்கிறீங்க, இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு செங்கோட்டையனை கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள். எல்லாரும் அரண்டு போய் பார்க்குறாங்க, என்னடா இது, சபாநாயகர் நியாயமாக பார்த்தா அந்த சைடை தானே அமைதிப்படுத்தணும், நம்மளை எதுக்கு அமைதிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பின் ட்ராப் சைலண்ட். அரண்டு போய் பார்க்குறாங்க, தாவேக்கால இருக்கிறவங்கெல்லாம் அரண்டு போய் பார்க்குறாங்க, செங்கோட்டையன் அவர்கள் அரண்டு போய் பார்க்குறாரு. ஐயா அவங்க தான் கத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன இந்த மாதிரி பேசிட்டீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் திமுக நீங்கள் இது மாதிரி பண்ணீங்களா, அதுமாரி செஞ்சீங்களா அப்படின்னு சொன்னது இவருக்கு என்ன ஆச்சு, என்ன தோணுச்சு, ஏது தோணுச்சு நம்மளுக்கு தெரியல. திடீர்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவை முன்னவரான செங்கோட்டையன் அவர்களை சபாநாயகர் என்ன பண்ணிட்டாரு, கண்டிச்சு என்ன பண்ணிட்டாரு, சைலண்ட் படுத்துறாரு. ஸோ இது எதுக்காக இருக்கும், ஏன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. பல லிங்க்குகளை நம்ம லிங்க் பண்ணி வச்சு பார்க்கும்போது இதுக்காக தான் இருக்குமோ அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா சபாநாயகராக இருக்கிற ஜேசிடி பிரபாகர் அவர்கள் செங்கோட்டையும் அவரும் ஒரே கட்சியில் இருந்தாலும், அதாவது முன்னாடி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் நீங்கள் போனீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள எதிரும் புதிரமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அதிமுகவில் இருக்கும்பொழுது இதே செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்துக்கின்னு ஜேசிடி பிரபாகரனையும் ஓபிஎஸ் ஐயா அவர்களையும் எந்த அளவுக்கு கட்சி விட்டு விலக்குனாரு, எந்த அளவுக்கு கட்சி விட்டு ஒதுக்கி வச்சாரு அப்படின்ற கதைகள்லாம் அவருக்கு போயிருக்குமா இல்லையா? இப்போ சட்டமன்றத்துக்குள்ள அவர் தானே பவரு. ஸோ அந்த பவர் அத்தாரிட்டி அவருக்கு காட்டணும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, பழைய விஷயத்தை பேசுனதுனால கண்டிக்கிறார். கம்முன்னு இருப்பான், சும்மாலாம் பேசிட்டு இருக்காதீங்க, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கேன், இப்போ ப்ரெசென்ட்டில் என்னவோ அதை பற்றி பேசுங்க, பழைய கதைக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவர் என்ன பண்ணுறாரு, அவை முன்னவரான செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணுறாரு, கண்டிக்கிறார். ஸோ இது எல்லாருக்கும் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது இந்த மாதிரி சபாநாயகர் அவர்கள் பேசுகிறாரு. ஏன்னா தாவேக்காலர் இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் அவர்களுக்கே அரண்டு போய் பார்க்குறாரு, சபாநாயகர் இந்த அளவுக்கு கோவப்பட்டார் அவை முன்னவர் மேலே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கூட்டத்தொடர் நடக்கும்போது முழுக்க முழுக்க சபாநாயகர் அவர்கள் தாவேக்காவுக்கு தான் ஆதரவு தெரிவித்தார். நீங்கள் இன்னும் நல்லா நோட் பண்ணி பாருங்க, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு கேள்வியும் அரசை பார்த்து கேட்கும் பொழுது அரசு சார்பில் இருக்கிற முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கணும் எழுந்து, இல்லை எல்லா அமைச்சர்களும் பதில் சொல்லியிருக்கணும். ஆனால் சபாநாயகர் ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்கிறார். ஸோ அப்படி ஏன்னா சபாநாயகர் அப்படின்றது பொதுவான ஆள். இவர் முதல்ல தாவேக்காவுக்கு முழுக்க முழுக்க இருக்கிற பொதுவான ஆளாக இருக்கிறாருன்னா கிடையாது. அதாவது அந்த கட்சியிலேருந்து வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு விஷயங்களை பொதுவாக, அதாவது அந்த சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பொதுவான விஷயங்களை முன்வைக்கணும். அதுதான் சபாநாயகர். பொதுவாக நீங்கள் எல்லாத்துக்கும் இது பண்ணுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் பதில் சொல்லி நீங்கள் எதுக்கு பதில் அரசை பார்த்து கேள்வி கேட்டால் எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, அரசை பார்த்து கேள்வி கேட்குறாரு. அப்போ அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். சபாநாயகர் எதுக்கு பதில் சொல்றாரு, முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டியதுன்னா சபாநாயகர் சொல்றாரு. ஸோ இதுலேயே பயங்கரமான குழப்பமாக இருந்தது. ஏன்னா சபாநாயகர் அவர்கள் முழுக்க முழுக்க தாவேக்கா அரசுக்கு ரொம்பவே என்ன பண்ணுறாரு, ஃபிட்டாக போயிட்டார். பெருசாக அவருக்கு சபாநாயகர் பதவி அவர்கிட்ட இறக்கிட்டு அமைச்சர் பதவி வேணால் கொடுத்துருங்க, அவர் வேணால் எழுந்து பதில் சொல்லுவார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் கடந்த காலத்தில் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்துன்னு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் செஞ்சிருக்கிறாரு, எப்படியெல்லாம் கட்சியிலேருந்து அவருக்கு ஆப்பு மேலே ஆப்பு வச்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் போனதுனால தான் இந்த ஒரு திட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்ல. ஏன்னா சபாநாயகர் அவர்கள் இந்த அளவுக்கு என்ன பண்றாரு, பவராக பேசுறாரு. செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்றாரு, கண்ட்ரோல் பண்றாரு. தேவையில்லாம பேசாதீங்க, சபைக்கு மாண்பை குலைக்காதீங்க, நீங்க பேசுறது எல்லாமே மாண்பை குலைக்கிற மாதிரி இருக்கு, மரபை மீறுற மாதிரி இருக்கு, தேவையில்லாத பேசிட்டு இருக்காதீங்க, இப்போ என்ன பேசணுமோ அதை பேசுங்க, எதுக்கு கடந்த காலத்தை பற்றிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, செங்கோட்டையன் அவர்களை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் என்ன பண்றாரு, கண்ட்ரோல் பண்றாரு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இவங்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாடுகள் இருக்குது, ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்றதான் ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஸோ எப்படியா இருந்தாலும் சபாநாயகர் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை கடுமையாக என்ன பண்ணியிருக்காரு, கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா அது ஆளுங்கட்சி, நீங்க மினிஸ்டரா கூட இருங்க, அவை முன்னவராக கூட இருங்க, அவை முன்னவர் இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு சில பாலிசி எல்லாம் இருக்குது, அதன்படி செயல்பட்டு இருக்கணும். தேவையில்லாத பழைய கதையெல்லாம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சதுனால அப்படியே சைலண்டா அந்த கூட்டத்தொடர் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நின்றுச்சு. ஸோ அந்த அளவுக்கு சபாநாயகர் அவர்கள் எகிரி இருக்காரு செங்கோட்டையன் அவர்கிட்ட. ஒருவேளை பழைய ஃப்ளாஷ்பேக்கின் கதையெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்ததுனால அவருடைய அதிரடியாக இறங்கிட்டாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இதை பற்றி உடைய கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.